Happy morning students. இப்போ நம்ம பார்க்க போகிறது exercise 6.1 உடைய continuation part. ஸோ ஏற்கனவே வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்துருக்கோம். அதாவது exercise 6.1 உடைய ஃபஸ்ட்டு ப்ராப்ளம். ஸோ ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் பார்த்தோன்னா நம்ம அதை முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் ப்ராப்ளம் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம், சரிங்களா? ஸோ exercise 6.1 உடைய செகண்ட் ப்ராப்ளம். கொஷினை பாருங்கள். Prove by vector method that the median to the base of an isosceles triangle is perpendicular to the base. So question என்ன கேட்டிருக்காங்கன்னா, prove by vector method that the median to the base of an isosceles triangle. So isosceles triangle is perpendicular to the base. Isoscelesனா two angles are equal. So இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து isosceles triangle உடைய median to the base of an isosceles triangle is perpendicular to the base. ஸோ மீடியன் வந்து perpendicular to the baseன்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே டயக்ராம் பாருங்கள். ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். ட்ரையாங்கிளில் இப்போ OD is perpendicular to ABயாக இருக்குது, சரிங்களா? ஸோ இங்கே வந்து இப்போ இதுதான் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அதாவது OD is perpendicular to AB. ஸோ இப்போ வெக்டார் மெத்தடில் ரெண்டு வெக்டார் வந்து பர்பண்டிகுலர்னால் அங்கே என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா A டாட் B. இப்போ A வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு B வெக்டார்னா A டாட் B ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும், சரிங்களா? அப்போ OD இஸ் பர்பண்டிகுலர் டு ABனா நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் அதாவது அதனுடைய டாட் ப்ராடக்ட் வந்து ஜீரோன்னு சொல்லணும். டாட் ப்ராடக்ட் ஜீரோன்னா அதனுடைய அதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம், OD இஸ் பர்பண்டிகுலர் டு ABன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கவனிங்க. ஸோ இங்கே ஃபஸ்ட் வந்து OB தான் ஆரிஜின். ஃபஸ்ட் வந்து இங்கே O வந்து ஆரிஜின் எடுத்துக்கிட்டேன். அதுக்கடுத்து D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் தி சைடு AB. ஏபியோட மிட் பாயிண்ட் வந்து Dன்னு எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்போ மிட் பாயிண்ட்னா அப்போ OD வெக்டார் எப்படி எழுதலாம்னா AB தட் மீன்ஸ் OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2ன்னு எழுதலாம், சரிங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு பாருங்கள். டு ப்ரூவ் OD வெக்டார் பர்பண்டிகுலர் டு AB. ஸோ இப்போ என்ன சொல்லணும்னா OD இஸ் பர்பண்டிகுலர் டு ABன்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ OD இஸ் பர்பண்டிகுலர் டு ABன்னா அதாவது இது எப்படி எடுத்துக்கிறேன், டாட் ப்ராடக்ட்டில் எடுத்துக்கிறேன். என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா OD வெக்டார் டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும், சரிங்களா? ஸோ அப்போ OD வெக்டார் டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா OD வெக்டார் இப்போ AB வெக்டார் எப்படி எழுதலாம்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் வந்து OD வெக்டார் வந்து ஏற்கனவே எழுதியிருக்கோம் பாருங்கள். OD வெக்டார் வந்து மிட் பாயிண்ட் D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் த சைடு AB. அப்போ OD வெக்டார் எப்படி எழுதலாம்னா OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2. ஸோ அப்போ OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2. நெக்ஸ்ட் OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து OA வெக்டாரை இந்த நெக்ஸ்ட் ஃபேக்டரை மல்டிப்ளை பண்ணுறேன். அப்போ OA வெக்டார் தட் மீன்ஸ் OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2 எழுதிட்டேன். OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் பை 2 அப்படியே எழுதிட்டேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னா A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B அந்த ஃபார்முலாவில் இருக்குது. அதாவது A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்னா OB ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர்னு எழுதலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ OB ஸ்கொயர் மைனஸ் OA ஸ்கொயர்னு இப்போ OAக்கு பதிலாக என்ன எழுதலாம்னா OA ஈக்குவல் டு OBன்னு எழுதலாம். ஏன்னா ஐசோசெலஸ்னால் டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ டூ சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னால் ரெண்டு சைடு ஈக்குவலாக இருந்தால் அது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அப்போ வந்து அப்போ OAக்கு பதிலாக OB சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ OB ஸ்கொயர் மைனஸ் OB ஸ்கொயர். ஸோ அப்போ நியூமரேட்டர் வந்து சேமாக இருக்குது. அப்போ கேன்சல் பண்ணால் நமக்கு வந்து ஜீரோ வரும். அப்போ OD வெக்டார் டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோனா அப்போ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூஷன் கொடுக்கலாம்னா OD வெக்டார் இஸ் பர்பண்டிகுலர் டு AB வெக்டார்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ அப்போ கவனிங்க. கொஷினில் வந்து ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் த மீடியன் டு த பேஸ் ஆஃப் அன் ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள் இஸ் பர்பண்டிகுலர் டு த பேஸ். அதாவது ஐசோசெலஸ் ட்ரையாங்கிளுடைய மீடியன் வந்து பேஸுக்கு பர்பண்டிகுலர்னு சொல்லணும். ஸோ ஃபஸ்ட் இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கிட்டேன். இல்லை OD தான் வந்து மீடியன். ஸோ இந்த OD வந்து பர்பண்டிகுலர் டு பேஸுங்கிறது AB, சரிங்களா? ஸோ OD இஸ் பர்பண்டிகுலர் டு ABன்னு சொல்லணும். அதாவது OD டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்லணும். ஜீரோன்னு சொன்னால் OD இஸ் பர்பண்டிகுலர் டு ABன்னு சொல்லலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் AB. ஸோ D இஸ் த மிட் பாயிண்ட் ஆஃப் ABனா அதை மிட் பாயிண்ட் வந்து இப்படி எடுத்துக்கலாம். OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். டு ப்ரூவ் OD வெக்டார் பர்பண்டிகுலர் டு AB வெக்டார். ஸோ இப்போ இதை ப்ரூஃப் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோன்னா OD வெக்டார் AB வெக்டார் எப்படி எழுதலாம்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து OD வெக்டாருக்கு வந்து இந்த OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2 இந்த சப்ஸ்டியூஷனை இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் பை 2 இன்ட்டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பை இது ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறேன். அதாவது A ப்ளஸ் B இன்ட்டு A மைனஸ் B A ஸ்கொயர் மைனஸ் B ஸ்கொயர், சரிங்களா? ஸோ அப்போ இதுலேருந்து நம்ம என்ன எழுதலாம்னா OD வெக்டார் டாட் AB வெக்டார் ஈக்குவல் டு ஜீரோனா OD இஸ் பர்பண்டிகுலர் டு AB. OD வெக்டார் பர்பண்டிகுலர் டு
ஏபி வெக்டார்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ இங்கே கவனிங்க, தேர்ட் ப்ராப்ளம். ஆங்கிள் இன் ஏ செமிசர்க்கிள் இஸ் த ரைட் ஆங்கிள், ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். அதாவது செமி சர்க்கிளோடைய ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லணும். ரைட் ஆங்கிளில் 90 டிகிரியில் இருக்குதுன்னு நம்ம சொல்லணும். இதான் ப்ரூஃப் பண்ணணும். சரிங்களா? ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். வெக்டார் மெத்தடில் ப்ரூஃப் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெட் ஏபி பி த டயாமீட்டர். இங்கே பாருங்கள், இந்த செமி சர்க்கிளில் ஏபிங்கிறது டயாமீட்டர். டயாமீட்டர்னா இட் பாசஸ் த்ரூ த சென்டர் of the circle with center O. இது ஓங்கிறது சென்டர், ஏபிங்கிறது டயாமீட்டர். நெக்ஸ்ட் let B be any point on the semicircle. Pங்கிறது any point on the semicircle. அப்போ OA equal to OB equal to OP equal to radius. ஸோ இது வந்து ரேடியன்னு சொல்லலாம். அதாவது இப்போ சென்டர்லேருந்து ஓஏவும் ஓபியும் ஓபி இது எல்லாமே ரேடின்னு சொல்லலாம். சரிங்களா? அதாவது 3 or more ரேடியஸ் இருந்தானா அது வந்து ரேடின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ரேடி. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிஏ வெக்டார். பிஏ வெக்டார்னா எப்படி எழுதலாம்னா, பிஏ வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? அதுக்கடுத்து பிபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இப்போ பிபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிஓ வெக்டார் மைனஸ் அதுக்கடுத்து பாருங்கள், இங்கே டயக்ராமில் பாருங்கள். ஆக்சுவலாக ஓபி வெக்டார்னா டிரெக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகிறதுனால ஆனால் லென்த் வந்து ஈக்குவல், டிரெக்ஷன் மட்டும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ். அப்போ என்ன செய்யலைன்னா ஓபி வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன செய்கிறேன்னா பிஓ வெக்டார் ஓபிக்கு பதிலாக மைனஸ் ஓஏ வெக்டார்னு எழுதுகிறேன். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள், இப்போ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் எடுத்துக்கிட்டேன் ஈக்குவல் டு இப்போ பிஏ வெக்டார்னா பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் டாட் அதுக்கடுத்து பிபி வெக்டார்னா பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். சரிங்களா? இது எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஃபார்முலாவில் இருக்குது. அப்போ பிஓ வெக்டார் ஸ்கொயர் மைனஸ் ஓஏ வெக்டார் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ வெக்டாரை ஸ்கொயர் பண்ணால் பிஓ அதாவது மேக்னிட்யூடாக மாறிடும். அப்போ பிஓ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர். அதுக்கடுத்த ஸ்டெப்பில் பிஓங்கிறது ஆக்சுவலாக பிஓங்கிறது ஒன்று தான். இங்கே பாருங்கள், ஓபினாலும் ஓஏனாலும் ஓபினாலும் ஒன்று தான். அப்போ பிஓக்கு பதிலாக நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஓஏ ஸ்கொயர். ஸோ ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் கேன்சல் பண்ணால் நமக்கு 0 வருது. அப்போ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார் ஈக்குவல் டு 0. தட் இஸ் பிஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிபி வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ ஆங்கிள் பி வந்து அப்போ பிஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு இந்த பிஏ வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிபி வெக்டார்னா தட் மீன்ஸ் அப்போ இது வந்து 90 டிகிரியில் கட் ஆகுதுன்னு அர்த்தம். அப்போ ஆங்கிள் பி வந்து 90 டிகிரி. ஸோ ஹென்ஸ் ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள். சரிங்களா? ஹென்ஸ் ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள். அப்போ செமி சர்க்கிளோடைய ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஸோ அப்போ கவனிங்க, கொஷின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள். ஸோ ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் எ ரைட் ஆங்கிள்னு ப்ரூவ் பண்ணணும். சரிங்களா? செமி சர்க்கிளோடைய ஆங்கிள் வந்து ரைட் ஆங்கிள்னு சொல்லணும். ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். ஸோ இங்கே வந்து செமி சர்க்கிள் எடுத்துக்கிட்டேன். ஓங்கிறது சென்டர், ஏபிங்கிறது ரேடியஸ். அதுக்கடுத்து இந்த நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஓஏ ஓபி ஓபி எல்லாமே ரேடியஸ் தான். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஏபிபி த டயாமீட்டர் ஆஃப் தி சர்க்கிள் வித் சென்டர் ஓ. லெட் பிபி எனி பாயிண்ட் ஆன் தி செமி சர்க்கிள். பிங்கிறது எனி பாயிண்ட் ஆன் தி செமி சர்க்கிள். பிங்கிறது எனி பாயிண்ட் செமி சர்க்கிளோட. அப்போ வந்து ஓஏ ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ஓபி ஈக்குவல் டு ரேடி. ரேடினா இங்கே நிறைய அதாவது சென்டருக்கு ரேடியஸ் இருக்கிறதுனால ரேடின்னு சொல்கிறேன். சரிங்களா? ப்ளூரல். நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து பிஏ வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஏ தட் மீன்ஸ் பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் எழுதலாம். பிபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓபி வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பிபி வெக்டார் எப்படி எழுதலாம் பிஓ வெக்டார் ஓபி வெக்டாருக்கு பதிலாக ஓஏ வெக்டார்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ பிஏ வெக்டார் டாட் பிபி வெக்டார்னா இதை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். பிஏ வெக்டார்னா பிஓ வெக்டார் ப்ளஸ் ஓஏ வெக்டார் டாட் பிஓ வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். சரிங்களா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி, ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். ஸோ அந்த ஃபார்முலான்னு அப்ளை பண்ணுறேன். அப்ளை பண்ணால் ஆக்சுவலாக ஓஏ ஸ்கொயர் மைனஸ் ஓஏ ஸ்கொயர் 0 வருது. இப்போ பிஏ பர்பண்டிகுலர் டு பிபி. ஸோ அப்படின்னா ஆங்கிள் பி ஈக்குவல் டு 90 டிகிரி. ஸோ 90 டிகிரி இருக்கிறதுனால நம்ம ப்ரூஃப் பண்ணிட்டு என்னென்னா ஹென்ஸ் ஆங்கிள் இன் எ செமி சர்க்கிள் இஸ் ரைட் ஆங்கிள். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஃபோர்த்து ப்ராப்ளம். டயகனல்ஸ் ஆஃப் எ ரோம்பஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ் ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். ஸோ ரோம்பஸோடைய டயகனல்ஸ் வந்து
ரைட் ஆங்கிளில் இருக்குது, அதாவது ரெண்டு டயக்னல்ஸுமே கட் பண்ணுறது வந்து 90 டிகிரின்னு சொல்லணும். ஸோ ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். இப்போ வெக்டார் மெத்தடில் சொல்லணும். இந்த டயக்ராம் பாருங்கள். இப்போ ரோம்பஸ் வந்து 4 சைட்ஸும் பாருங்கள். ஸோ இது வந்து ஏபிசிடி இஸ் த ரோம்பஸ். சரிங்களா? இப்போ என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா டயக்னல்ஸ் ஆர் கட் அட் 90 டிகிரி. ரைட் ஆங்கிளில் கட் பண்ணுதுன்னா 90 டிகிரியில் அதனுடைய ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு சொல்லணும். சரிங்களா? ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், லெட் ஏபிசிடி பி ஏ ரோம்பஸ். ஏபிசிடிங்கிறது ரோம்பஸ். சரிங்களா? இனி ரோம்பஸ்னால் ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டி, அதாவது எல்லா சைடுமே ஈக்குவலாக இருக்கும். ஸோ இப்போ ஏசி வெக்டார். ஸோ இப்போ ஏசி வெக்டார் எப்படி எழுதுறதுனா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். அதே மாதிரி பிடி வெக்டார் எப்படி எழுதுறதுனா பிசி வெக்டார் ப்ளஸ் பிடி வெக்டார் வந்து பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார்னு எழுதுகிறேன். சரிங்களா? ஸோ ஏசி வெக்டாருங்கிறது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார், பிடி வெக்டாருங்கிறது பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார்னு எழுதுகிறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஸோ பிடி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ், இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சிடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார். சிடி வெக்டாருங்கிறது தட் மீன்ஸ் சிடி வெக்டார் இங்கே இருக்கான், இதான் சிடி வெக்டார். ஸோ இதிலிருந்து ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா சிடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார். அதாவது சிடி வெக்டாருங்கிறது இங்கே பாருங்கள், சிடி வெக்டாரும் ஏபி வெக்டார் எப்படின்னா ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸில் இருக்குது. ஸோ ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸில் இருக்கிறதுனால அது எப்படி எடுத்துக்கணும், சிடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார். சரிங்களா? ஆனால் லென்த் வந்து ஈக்குவல், ஆனால் டிரெக்ஷன்ஸ் வந்து சிடி வெக்டாரும் ஏபி வெக்டாரும் ஆப்போசிட் டிரெக்ஷன் இருக்கிறதுனால சிடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார். அப்போ சிடி வெக்டார் அண்ட் ஏபி வெக்டார் ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூடில் ஈக்குவல் பட் ஆப்போசிட் இன் டிரெக்ஷன்ஸ். சரிங்களா? ஸோ அப்போ வந்து என்ன செய்யறேன்னா, ஸோ ஏசி வெக்டாருக்கு ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டாட் பிடி வெக்டார்னா பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். நெக்ஸ்ட்டு வந்து ஏபி வெக்டார். இப்போ ஏபி வெக்டார்னா அதுக்கு பதிலாக நான் என்ன சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னா தட் மீன்ஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். இப்போ என்ன செய்யணும், இதை வந்து மாற்றி எழுதிக்கிறேன். அதாவது பிசி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எழுதுகிறேன். டாட் பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள். இப்போ இது எப்படி இருக்குன்னா ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் அந்த ஃபார்மேட்டில் இருக்குது. சரிங்களா? ஏ ப்ளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பினா ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர், அதாவது பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ பிசி ஸ்கொயர், இப்போ பிசி வெக்டார் ஸ்கொயர்னால் பிசி ஸ்கொயர் வெக்டார் டிரெக்ஷன் வராது, வெறும் மேக்னிடியூட் மட்டும் தான் வரும். அப்போ பிசி ஸ்கொயர் மைனஸ் ஏபி வெக்டார் ஸ்கொயர்னால் ஏபி ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பு பிசி ஸ்கொயர் மைனஸ் தட் மீன்ஸ் பிசி ஸ்கொயர். இப்போ ஏபிங்கிறது ஆக்சுவலாக வந்து இப்போ ஏபிக்கு ஈக்குவல் டு பிசின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா வந்து ஏபி அண்டு பிசி வந்து ஈக்குவல் லென்த்து. சரிங்களா? எல்லா சைடுமே ஈக்குவல் தான். அப்போ ஏபி ஈக்குவல் டு பிசி. அப்போ ஏபிக்கு பதிலாக பிசி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ பிசி ஸ்கொயர் மைனஸ் பிசி ஸ்கொயருங்கிறது 0 ஆகிடும். ஸோ அப்போ இதிலேருந்து ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லலாம். ஈக்குவல் டு 0னா ரெண்டு வெக்டார் ஈக்குவல் டு 0னா அப்போ ஏசி இஸ் பர்பண்டிகுலர் டு பிடின்னு அர்த்தம். சரிங்களா? ஏசி வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிடி வெக்டார். ஸோ அப்போ இதுலேருந்து ஹென்ஸ் டயக்னல்ஸ் ஆஃப் ஏ ரோம்பஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். அதாவது ஏசி வெக்டாரும் பிடி வெக்டார் பர்பண்டிகுலர்னா இட் இஸ் கட் அட் 90 டிகிரி. 90 டிகிரினா ரைட் ஆங்கிள்னு அர்த்தம். ஸோ ஹென்ஸ் டயக்னல்ஸ் ஆஃப் ஏ ரோம்பஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள். ஸோ ரோம்பஸோடைய டயக்னல்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் சொல்லலாம். சரிங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸில் வந்து டயக்னல்ஸ் ஆஃப் ஏ ரோம்பஸ் ஆர் அட் ரைட் ஆங்கிள்ஸ். ஸோ அதாவது ரோம்பஸோடைய டயக்னல்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் சொல்லணும். ஸோ முதல்ல வந்து இந்த டயக்ராம் எடுத்துக்கிட்டேன். ஏபிசிடி இஸ் ஏ ரோம்பஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஏபி பிசி சிடி டிஏ எல்லாமே ஈக்குவல் லென்த்து தான். இங்கே அதை மென்ஷன் பண்ணிட்டேன். ஏபி ஈக்குவல் டு பிசி ஈக்குவல் டு சிடி ஈக்குவல் டு டிஏன்னு மென்ஷன் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிரெக்ஷன்ஸ் மட்டும் ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது ஏபியும் டிசியும் ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ். அப்போ எப்படி எழுதுறேன்னா சிடி ஈக்குவல் டு மைனஸ் ஏபின்னு எழுதுறேன். சரிங்களா? ஏன்னா இது இந்த டிரெக்ஷன்ஸ் போகுது, இதுக்கு ஆப்போசிட் டிரெக்ஷன்ஸ்க்கு ஏபி போகுது. அப்போ சிடி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் ஏபி வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் ஏசி வெக்டார். இப்போ ஏசி வெக்டார்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். நெக்ஸ்ட்டு பிடி வெக்டார்னா பிசி வெக்டார் தட் மீன்ஸ் பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். சரிங்களா? ஸோ அப்போ பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். அதே மாதிரி ஏசி வெக்டார்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிடி வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்னா பிசி வெக்டார் சிடி வெக்டாருக்கு பதிலாக அதாவது மைனஸ் ஏபி வெக்டார்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா
நெக்ஸ்ட் வந்து இப்போ ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார், ஏசி வெக்டார் ரெண்டு டயக்னல்ஸையும் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ இப்போ ஏசி வெக்டார் டாட் பிடி வெக்டார் ஈக்குவல் டு இப்போ ஏசி வெக்டாருக்கு பதிலாக ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் டாட் அதேமாதிரி பிடி வெக்டாருக்கு பதிலாக பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் ஏபி வெக்டாரால் மல்டிப்ளை பண்ணுறேன். மல்டிப்ளை பண்ணால் தட் மீன்ஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஜஸ்ட்டு பிசி வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார்னு எழுதுகிறேன். டாட் பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் இப்போ மல்டிப்ளை பண்ணுறேன். BC vector square minus AB, that means இது வந்து A plus B into A minus B, A square minus B square ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போ BC square minus AB square. ஸோ இப்போ வந்து இது எப்படி எழுதலாம்னா இப்போ ஏபிக்கு பதிலாக பிசின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? ஏபிக்கு பதிலாக பிசி. ஸோ அப்போ ஏன்னா எல்லா லென்த்துமே ஈக்குவல், எல்லா சைட்ஸ் ஆர் ஈக்குவல். ஸோ அப்போ பிசி ஸ்கொயர் வரும், இது 0 ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள் நெக்ஸ்ட்டு ஃபிஃப்த்து ப்ராப்ளம். இஃப் த டயகனல்ஸ் ஆஃப் எ parallelogram ஆர் ஈக்குவல் தென் இட் இஸ் எ ரெக்டாங்கிள் ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட். ஸோ கொஷின்ஸ் என்ன கேட்குறாங்கன்னா டயகனல்ஸ் ஆஃப் எ parallelogram ஆர் ஈக்குவல். ஸோ parallelogramோடைய டயகனல்ஸ் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணும். தென் இட் இஸ் எ ரெக்டாங்கிள். ஸோ அதாவது கண்டிஷன் என்னென்னா parallelogramோடைய டயகனல்ஸ் வந்து ஈக்குவல் தான் கண்டிஷன்ஸ். அதை எடுத்துக்கிட்டு நம்ம என்ன ப்ரூஃப் பண்ணால் அது வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா இட் இஸ் எ ரெக்டாங்கிள், parallelogram வந்து ரெக்டாங்கிளாக மாறிடுன்னு சொல்லிட்டு ப்ரூஃப் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள். ஸோ ஒரு parallelogram எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏபி பிசி சிடி டிஏ. இதில் வந்து ஏபியும் டிசி ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல் parallelogramல. அதாவது ஏபியும் டிசியும் ஈக்குவலாக இருக்கும் லென்த்து. அதே மாதிரி பிசியும் டிஏவும் ஈக்குவலாக இருக்கும். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். அதே மாதிரி டயகனல்ஸ். இப்போ டயகனல்ஸ் பார்த்தோன்னா இப்போ என்ன சொல்லணும்னா டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்னு கண்டிஷன் எடுத்துக்கிட்டு இதிலேருந்து டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்னால் parallelogram will become a rectangle சொல்லணும். அதாவது parallelogram வந்து ரெக்டாங்கிளாக மாறிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து டயக்ராம் வந்து ஏபிசிடி இஸ் எ parallelogram எடுத்துக்கிட்டேன். ஸோ given that ஏசி ஈக்குவல் டு பிடி, அதாவது ஏசியும் பிடி, ஏன்னா வந்து அவங்க சொல்லிட்டாங்க டயகனல்ஸ் ஆஃப் எ parallelogram ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அப்போ parallelogramோட டயகனல்ஸ் வந்து ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டேன். ஏசி ஈக்குவல் டு பிடின்னு எடுத்துக்கிட்டேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள். ஏசி வெக்டார். இப்போ ஏசி வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். அதே மாதிரி ஏசி மோட்லஸ் ஆஃப் ஏசி வெக்டார்னா மோட்லஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். ஸோ மோட்லஸ் ஆஃப் ஏசி வெக்டாருங்கிறது ஏசி ஈக்குவல் டு மோட்லஸ் ஆஃப் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா பிடி வெக்டார் ஈக்குவல் டு தட் மீன்ஸ் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் டயகனல் வந்து பிடி வெக்டார். பிடி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிசி வெக்டார் ப்ளஸ் சிடி வெக்டார். சரிங்களா? ஸோ பிடி வெக்டார் ஈக்குவல் டு பிசி. சிடி வெக்டாருங்கிறது ஆக்சுவலாக மைனஸ் ஏபி வெக்டார். என்ன பாருங்கள் ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆனால் ஆப்போசிட் டிரெக்ஷன் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறதுனால மைனஸ். சிடிக்கு பதிலாக ஏபி சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஆனால் டிரெக்ஷன் ஆப்போசிட் ஆகிறதுனால மைனஸ் ஏபி வெக்டார். இதிலேருந்து ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா மைனஸ் ஏபி வெக்டார் ஈக்குவல் டு சிடி வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா மோட்லஸ் ஆஃப் பிடி வெக்டார் ஈக்குவல் டு மோட்லஸ் ஆஃப் பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து இப்போ பிடி வெக்டாருக்கு மோட்லஸ் எடுத்தோன்னா அந்த டிரெக்ஷன் போயிடும், வெறும் மேக்னிடியூட் மட்டும் வரும். பிடி ஈக்குவல் டு அதே மாதிரி இங்கே வந்து மோட்லஸ் ஆஃப் பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏசி ஈக்குவல் டு பிடி, அதாவது ஏசி ஈக்குவல் டு பிடி. ஏன்னா இது கிவன் கண்டிஷன்ஸ், அதாவது இந்த டயகனல்ஸ் ஆர் ஈக்குவல்னால் அப்போ ஏசி ஈக்குவல் டு பிடின்னு சொல்லலாம். ஸோ அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார், அதாவது பிடி வெக்டார் தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். பிடி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ஏசி ஈக்குவல் டு பிடி. ஸோ பிடிக்கு பதிலாக நம்ம ஏசி எழுத முடியும். ஸோ அப்போ எப்படி என்ன செய்யலைன்னா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு. ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைடுனா ரெண்டு சைடும் ஸ்கொயர் பண்ணுறோம். ஸோ ஸ்கொயர் பண்ணோன்னா ஸோ இப்போ என்ன செய்யணும்னா ரெண்டு சைடுமே நம்ம ஸ்கொயர் பண்ணுறோம். அதாவது ஏபி ப்ளஸ் பிசி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏபி ஹோல் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ இது எப்படி நம்ம கொண்டு வந்தோம்னா ஏபி ப்ளஸ் பிசி ஈக்குவல் டு பிசி மைனஸ் ஏபினா ஆக்சுவலாக கொஷினில் வந்து டயகனல்ஸ் ஆஃப் parallelogram ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. parallelogramோடைய டயகனல்ஸ் வந்து ஈக்குவல்னால் ஆக்சுவலாக parallelogramோடைய டயகனல்ஸ் வந்து பிடி அண்ட் ஏசி.
இது ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ ஏசி ஈக்குவல் டு பிடியா, ஸோ ஏசி ஈக்குவல் டு இது ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன், ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார். அதுமாதிரி பிடி ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். அப்போ சப்ஸ்டியூட் பண்ணுறேன். ஸோ ஏபி ப்ளஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார். இப்போ ரெண்டு சைடு என்ன செய்யணும், ஸ்கொயரிங் ஆன் போத் சைடு, ரெண்டு சைடு ஸ்கொயர் பண்ணுறேன். ஸோ ஸ்கொயர் பண்ணனா ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் ஹோல் ஸ்கொயர். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணனா, அதாவது ஏபி வெக்டார் ப்ளஸ் பிசி வெக்டார் ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி வெக்டார் மைனஸ் ஏபி வெக்டார் ஸ்கொயர். சரிங்களா? ஸோ அப்போ இது எப்படி இருக்குன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab. ஸோ அப்படின்னா ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார். அதே மாதிரி இது வந்து பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட்டு ஏபி இன்ட்டு பிசி. சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், இந்த ஏபியும் இந்த பிசியும் எப்படி இருக்குன்னா, அதாவது இங்கே ஏபி வெக்டார் ஸ்கொயருக்கு இங்கேயும் ஏபி வெக்டார் ஸ்கொயர் கேன்சல் பண்ணலாம். அதேமாதிரி இங்கே பிசி வெக்டார் ஸ்கொயருக்கு இங்கே ரெண்டு சைடாக இருக்க காமன் டேர்ம்ஸ் மட்டும் நம்ம கேன்சல் பண்ணுறோம். கேன்சல் பண்ணிட்டு ரிமைனிங் டேர்ம்ஸ் மட்டும் எடுத்து எழுதுகிறேன். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்க ரிமைனிங் டேர்ம்ஸ் 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு மைனஸ் 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார். சரிங்களா? ஈக்குவல் டு இப்போ வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைட் டேர்ம்ஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட் வந்ததுன்னா ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 4 டைம்ஸ் ஆஃப் ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0னா ஏபி வெக்டார் டாட் பிசி வெக்டார் ஈக்குவல் டு 0. அதாவது ஏபி இஸ் பர்பண்டிகுலர் டு பிசி. ஏபி பர்பண்டிகுலர் டு பிசினா அப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம், ஏபி வந்து ஏபி பர்பண்டிகுலர் டு பிசி. அப்போ ஹென்ஸ் parallelogram is a rectangle. ஸோ ஏபி பர்பண்டிகுலர் டு பிசின்னா அப்போ வந்து இது parallelogram வந்து ரெக்டாங்கிளாக மாறிடுது. ஸோ ஹென்ஸ் த parallelogram is a rectangle. சரிங்களா? ஸோ வந்து கொஷின்ஸில் வந்து என்ன கொடுத்துருவாங்கன்னா diagonals of a parallelogram are equal. ஸோ இந்த parallelogram இப்போ parallelogram பார்த்தோன்னா ஏபிசிடி வந்து parallelogram, இதன் diagonals வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஏசி ஈக்குவல் டு பிடின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. ஸோ அதுலேருந்து ஏசி வெக்டார் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கடுத்து பிடி வெக்டார். இது ரெண்டுத்தையுமே என்ன செய்யணும், இதில் ஈக்குவல்ட்டுலாம் சப்ஸ்டியூட் பண்ணி ஸ்கொயர் பண்ணுறேன். ஸ்கொயர் பண்ணால் ஏபி வெக்டார் பர்பண்டிகுலர் டு பிசி வெக்டார்னு வருது. சரிங்களா? இதில் வந்து நான் என்ன கன்க்ளூஷன் கொடுக்குறேன்னா parallelogram is a rectangle சொல்லிட்டு கன்க்ளூஷன் கொடுக்குறேன். ஸோ இங்கே பாருங்கள், sixth problem, prove that the area of the quadrilateral ABCD is 1/2 AC vector into BD vector where AC and BD are its diagonals. இங்கே பார்த்தீங்கன்னா prove that area of the quadrilateral is 1/2 AC vector into BD vector where AC and BD are its diagonal. ஸோ இப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு குவாட்ரிலேட்டரோட ஏரியா வந்து 1/2 ஏசி வெக்டார் இன்ட்டு ஏசி வெக்டார் இன்ட்டு பிடி வெக்டார்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும். சரிங்களா? இதில் வந்து ஏசி அண்ட் பிடி வந்து டயக்னல்ஸ்னு சொல்லிட்டு கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தோன்னா இப்போ இது வந்து தான் வந்து குவாட்ரிலேட்டரல். ஸோ ஏபிசிடியில் வெக்டார் ஏரியா ஆஃப் குவாட்ரிலேட்டரல் ஏபிசிடி ஈக்குவல் டு வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து parallelogram வந்து குவாட்ரிலேட்டரல், இதுதான் குவாட்ரிலேட்டரல், ஏபிசிடி இஸ் த குவாட்ரிலேட்டரல். இதில் வந்து வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், இது வந்து இந்த குவாட்ரிலேட்டரில் எப்படி ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன்னா ரெண்டு ட்ரையாங்கிளாக ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன். நீங்கள் டயக்ராம் பார்த்தாலே தெரியும். இப்போ இந்த டயக்ராம் வந்து ட்ரையாங்கிள் ஏபிசி, இந்த டயக்ராம் வந்து ட்ரையாங்கிள் ஏசிடி. சரிங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி ப்ளஸ் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடின்னு சொல்லிட்டு குவாட்ரிலேட்டரில் பிரிக்கிறேன், ஸ்ப்ளிட்டப் பண்ணுறேன். அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ட்ரையாங்கிளோட ஏரியா நமக்கு தெரியும் 1/2 ஏபி இன்ட்டு ஏசி ப்ளஸ் அதே மாதிரி இந்த ட்ரையாங்கிளோடைய ஏசிடியோட ஏரியாவும் தெரியும் 1/2 ஏசி இன்ட்டு ஏடி. அதுக்கடுத்து ஸ்டெப் பாருங்கள் 1/2. இப்போ ஏபிக்கு பதிலாக மைனஸ் ஏசின்னு போடலாம். ஏன்னா ஏபிக்கு பதிலாக மைனஸ் ஏசி, ஏன்னா மைனஸ் ஏசிங்கிறது டிரெக்ஷன்ஸ் வந்து ஆப்போசிட் டிரெக்ஷனில் போகிறதுனால ஏபிக்கு பதிலாக மைனஸ் ஏசின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அதே மாதிரி ப்ளஸ் 1/2 ஏசி இன்ட்டு ஏடி. நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்கள், அதாவது தட் மீன்ஸ் அதாவது இது வந்து ஜஸ்ட்டு கிராஸ் மல்டிப்ளை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதாவது ஏபி க்ராஸ் ஏசியை வந்து மைனஸ் ஏசி க்ராஸ் ஏபின்னு சொல்லிட்டு இன்டர்சேஞ்ச் பண்ணுறேன். அதுக்கடுத்து ப்ளஸ் 1/2 ஏசி வெக்டார் க்ராஸ் ஏடி வெக்டார். நெக்ஸ்ட் வந்து இப்போ ரெண்டுத்துலையுமே ஃபஸ்ட்டு டேர்ம் ஏசி ஆகிறதுனால ஏசியை வெளில எடுத்தோன்னா மைனஸ் ஏபி வெக்டார் ப்ளஸ் ஏடி வெக்டார்னு வரும். சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் 1/2 ஏசி வெக்டார் இன்ட்டு தட் மீன்ஸ் ஏபி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிஏ வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா?
அதாவது ஏபி வந்து பிஏன்னு எழுதுனா இன்னொரு மைனஸ் வரும், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும், ப்ளஸ் ஏடி வெக்டார். நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கடுத்து பிஏ ப்ளஸ் ஏடி, பிஏ ப்ளஸ் ஏடிங்கிறது என்னென்னா பிடியாக மாறிடும். ஸோ ஏசி வெக்டார் இன்ட்டு பிடி வெக்டார். ஸோ ஏசி வெக்டார் இன்ட்டு BD vector. So 1/2 AC vector into BD vector. So area of a quadrilateral ABCD equal to 1/2 AC vector into BD vector அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள் கவனிங்க. ஸோ கொஷின்ஸில் பார்த்தீங்கன்னா ப்ரூவ் தட் த ஏரியா ஆஃப் தி quadrilateral ABCD is 1/2 AC vector into BD vector where AC and BD are its diagonal. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/2 AC vector into BD vectorல AC vector and BD vector வந்து diagonals. ஸோ அதிலேருந்து இந்த ஏரியா ஆஃப் தி குவாட்ரிலேட்டரல் ஈக்குவல் டு வெக்டார் ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏபிசி, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ஏசிடி. ஸோ இதுலேருந்து நான் அந்த ஆன்சர் ஃபைண்ட் அப் பண்ணி வச்சுருக்கேன். Next term, seventh problem. Prove by vector method that the parallelogram on the same base and between the same parallels are equal in area. So question என்ன கேட்டாங்கன்னா prove by vector method that the parallelograms on the same base. So parallelogram உடைய same base and between the same parallels are equal in area. So ஏரியாவில் ஈக்குவல்னு சொல்லணும். அதாவது ஏரியா ஆஃப் தி parallelogram. இப்போ வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏபிசிடி வந்து parallelogram. அப்போ ஏரியா ஆஃப் தி parallelogram ஏபிசிடி வந்து எப்படின்னா ஏபி இன்ட்டு பிசி தான் அதனுடைய ஏரியா. சரிங்களா? ஸோ அப்போ ஏபி வெக்டார் இன்ட்டு பிசி வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் இன்ட்டு பிசி வெக்டார் எப்படி எழுதலாம்னா பிசி வெக்டாரை பிஇ வெக்டார் ப்ளஸ் இசி வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து வந்து ஏன்னா இப்போ வந்து பிசி வெக்டார் வந்து இப்போ ட்ரையாங்கிளாக இருக்கா, பிஇசிங்கிறது ட்ரையாங்கிளாக இருக்குது. அப்போ பிசி வெக்டார் வந்து எப்படி எழுதலாம்னா பிஇ வெக்டார் ப்ளஸ் இசி வெக்டார்னு எழுதலாம். அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் இசி வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார்னால் இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் இசி வெக்டார், ஏபி வெக்டார் கிராஸ் இசி வெக்டாரையும் வந்து என்ன செய்யணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால், ஏன்னா அந்த கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இட் இஸ் 0, என்னுடைய ஆங்கிள் வந்து வெக்டார் வந்து 0 ஆகிடும். சரிங்களா? ஏபி வெக்டார் கிராஸ் இசி வெக்டார், ஏபி வெக்டார் கிராஸ் இசி வெக்டார் வந்து 0. ஸோ அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார். ஸோ ப்ளஸ் 0னா நமக்கு என்ன வரும்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார்னு இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் தி parallelogram ஏபிஇடி. ஸோ இப்போ வந்து ஏபி அதாவது ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார்னு வந்துடும். சரிங்களா? அப்போ ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார்னா அதாவது ஏரியா ஆஃப் தி parallelogram ஏபிஇடின்னு சொல்லிட்டு வரும். ஸோ அதாவது நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன எடுத்தோம்னா ஏரியா ஆஃப் தி parallelogram ஏபிசிடி எடுத்தோம். ஏபிசிடியோட parallelogram ஏரியா ஆஃப் தி parallelogram ஏபியோடைய ஏபிஇடியோட parallelogram ஈக்குவல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதான் கொஷின்ஸில் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அதாவது ப்ரூவ் பை வெக்டார் மெத்தட் தட் த parallelogram on the same base and between the same parallels are equal in area. ஸோ சேம் பேஸ் உள்ள ஒரு parallelogram வந்து அதனுடைய parallels வந்து ஈக்குவல் இன் ஏரியாவில் வந்து ஈக்குவல்னு சொல்லிட்டு சொல்லணும். அதாவது ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடி வந்து அதனுடைய ஏரியாவும் ஏபிஇடியோடைய parallelogram அந்த ஏரியாவும் ஈக்குவல்ட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியிருக்கோம். அதாவது ஏரியா ஆஃப் parallelogram வந்து ஏபி இன்ட்டு ஏபிசிடியில் ஏபிசிடி இருக்கா. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் parallelogram ஏபிசிடியில் ஏபி இன்ட்டு பிசி. சரிங்களா? ஏபி வெக்டார் கிராஸ் பிசி வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் ஏபி வெக்டார் கிராஸ் இப்போ பிசி வெக்டார்னால் எப்படி எழுதலாம்னா பிசி வெக்டாரை பிஇ வெக்டார் ப்ளஸ் இசி வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் இப்போ ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார் ப்ளஸ் ஏபி வெக்டார் கிராஸ் இசி வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார் ப்ளஸ் 0 வெக்டார். அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபி வெக்டார் கிராஸ் பி, அதாவது இங்கே ஏபி வெக்டாரும் இசி வெக்டாரும் பேரலாக இருக்குது. ஏபி வெக்டார் அண்டு இசி வெக்டார் ஆர் பேரலல். ஸோ அப்போ பேரலல்னால் அப்போ வந்து ஸோ ஏபி வெக்டார் இசி வெக்டார் பேரலல்னால் அதனுடைய கிராஸ் ப்ராடக்ட் வந்து 0வாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே கிராஸ் ப்ராடக்ட் 0. அப்போ இதுலேருந்து ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார் மாடுலஸ் ஆஃப் ஏபி வெக்டார் கிராஸ் பிஇ வெக்டார், திஸ் இஸ் த ஏரியா ஆஃப் தி parallelogram ஏபிஇடி. So கவனிங்க 8th problem. If G is the centroid of a triangle ABC, so prove that area of triangle GAB equal to area of triangle GBC equal to area of triangle GCA and 1/3 area of triangle ABC.
இப்போ பார்த்தீங்கன்னா G is the centroid of a ABC triangle. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா that means இந்த கொஷினை பாருங்கள் 8th problem. That means if G is the centroid of a triangle ABC, prove that area of triangle GAB equal to area of triangle GPC equal to area of triangle GCA equal to 1/3 area of triangle ABC. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த ட்ரையாங்கிள் சிம்பிள் வந்து முன்னாடி வரணும், சரிங்களா? ஸோ இப்போ பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு என்ன ப்ரூஃப் பண்ணணும்னா ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAB ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GPC ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GCA ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABC, சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இப்போ OG வெக்டார் ஈக்குவல் டு ஆக்சுவலாக வந்து G இஸ் த சென்ட்ராய்டு ஆஃப் எ ட்ரையாங்கிள் ABC, சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா OG வெக்டார்னா OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் பை 3. ஸோ அப்போ என்ன பாருங்கள், இப்போ வந்து ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAP. ஸோ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GAPனா ஸோ GAP இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து என்னென்னா 1/2 AP இன்ட்டு AG, சரிங்களா? ஸோ 1/2 AB வெக்டார் இன்ட்டு AG வெக்டார் எப்படி எழுதலாம்னா OG வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தோன்னா 1/2 AB வெக்டார் இன்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து இப்போ OG வெக்டார் வந்து சென்ட்ராய்டுனா அது எப்படி எழுதலாம்னா OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் பை 3 மைனஸ் OA வெக்டார் எழுதலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 AB வெக்டார் கிராஸ் OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் இந்த 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் -3 இன்ட்டு OA வெக்டார் பை 3ன்னு வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 1/2 AB வெக்டார் இன்ட்டு OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் -2 இன்ட்டு OA வெக்டார் பை 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1/2 AB வெக்டார் இன்ட்டு இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் AB வெக்டார் இன்ட்டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் OC மைனஸ் OA வெக்டார். இந்த 2 இன்ட்டு OA வெக்டார் எப்படி எழுதுறேன்னா OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதுகிறேன். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார்னு எழுதுகிறேன் பை 3ன்னு எழுதுகிறேன், சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 1/2 AB வெக்டார் இன்ட்டு OB வெக்டார் மைனஸ் OA வெக்டார் எப்படி எழுதலாம்னா AB வெக்டார் ப்ளஸ் அதே மாதிரி OC வெக்டார் மைனஸ் OA வெக்டார் எப்படி எழுதலாம்னா AC வெக்டார்னு எழுதலாம் பை 3, சரிங்களா? ஸோ இங்கே கவனிங்க 1/2 AB வெக்டார் கிராஸ் AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார். ஸோ நெக்ஸ்ட்டு 1/6 நாட் 1/2 1/6 இன்ட்டு AB வெக்டார் கிராஸ் AB வெக்டார் ப்ளஸ் AC வெக்டார் ஈக்குவல் டு 1/6 AB வெக்டார் கிராஸ் இப்போ வந்து இந்த AB வெக்டாரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனா நம்ம AB வெக்டார் கிராஸ் AB வெக்டார் ப்ளஸ் AB வெக்டார் கிராஸ் AC வெக்டார்னு வரும், சரிங்களா? நெக்ஸ்ட்டு 1/6 இப்போ AB வெக்டார் கிராஸ் AB வெக்டாருங்கிறது 0. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் அதுக்கடுத்து வந்து AB வெக்டார் கிராஸ் AC வெக்டார் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து இதை பார்த்தீங்கன்னா 1/6 வந்து எப்படி எழுதுனா 1/3 இன்ட்டு 1/2. ஸோ 1/2 AB வெக்டார் கிராஸ் AC வெக்டார். ஸோ AB வெக்டார் கிராஸ் AC வெக்டார்னா இட் இஸ் த ஏரியா ஆஃப் தி இது வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் GAB ஈக்குவல் டு 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து திரும்ப ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் GPC எடுத்துக்கிறேன். ஸோ GPCனா GBC, சரிங்களா? ஸோ இது எடுத்துகிட்டு 1/2 BC இன்ட்டு BGன்னு எடுத்துக்கிறேன், BC இன்ட்டு BG, சரிங்களா? ஸோ 1/2 BC இன்ட்டு BG எப்படி எழுதலாம்னா OG மைனஸ் OBன்னு எழுதலாம். ஸோ OG மைனஸ் OBனா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பாருங்கள் 1/2 BC இன்ட்டு இப்போ OGன்னா எப்படி எழுதலாம்னா OA ப்ளஸ் OB ப்ளஸ் OC பை 3 மைனஸ் OB. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 BC வெக்டார் இன்ட்டு ஸோ 3 கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் 3 இன்ட்டு OB வெக்டார் பை 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா 1/2 BC வெக்டார் இன்ட்டு ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த OB வெக்டாரும் -3 OB இதுலேருந்து கேன்சல் பண்ணால் OA வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் 2 இன்ட்டு OB வெக்டார் பை 3. ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1/2 BC வெக்டார் இன்ட்டு OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார் பை 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா 1/2 BC வெக்டார் இன்ட்டு OA வெக்டார் மைனஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் OB வெக்டார் பை 3ன்னு எழுதலாம், சரிங்களா? ஸோ அடுத்த ஸ்டெப்பில் 1/2 BC வெக்டார் இன்ட்டு
ஸோ இப்போ இது பார்த்தீங்கன்னா OA மைனஸ் OB வெக்டாரை BA வெக்டார் எழுதலாம். ப்ளஸ் அதே மாதிரி OC மைனஸ் OB வெக்டாரை BC வெக்டார்னு எழுதலாம். சரிங்களா? BC வெக்டார் பை 3. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஸோ 1/6 BC வெக்டார் கிராஸ் BA வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன செய்யணும்னா இப்போ கிராஸ் ப்ராடக்ட் பண்ண போகிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 1/6 BC வெக்டார் கிராஸ் BA வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் கிராஸ் BC வெக்டார்னு இருக்குது. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தால் இதான் வரும். நெக்ஸ்ட் வந்து 1/2. அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா BC வெக்டார் கிராஸ் BA வெக்டார் ப்ளஸ் BC வெக்டார் கிராஸ் BC வெக்டாருங்கிறது 0 ஈக்குவல் டு 1/6 BC வெக்டார் கிராஸ் BA வெக்டார். ஸோ BC வெக்டார் கிராஸ் BA வெக்டாருங்கிறது தட் மீன்ஸ் 1/6 எப்படி எழுதலாம்னா 1/3 இன்ட்டு 1/2 BC வெக்டார் கிராஸ் BA வெக்டார். ஸோ BC வெக்டார் கிராஸ் BA வெக்டாருங்கிறது ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC. அப்போ 1/3 இன்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABCன்னு எழுதலாம். சரிங்களா? நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GCA ஈக்குவல் டு 1/2. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் GCAன்னு எழுதுகிறேன் 1/2 CA இன்ட்டு CG. ஸோ 1/2 CA இன்ட்டு CG எப்படி எழுதலாம்னா OG மைனஸ் OCன்னு எழுதலாம். சரிங்களா? ஸோ OG வந்து எப்படி எழுதலாம்னா CA வெக்டார் கிராஸ் OG வெக்டாரை OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் பை 3 மைனஸ் OC வெக்டார். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 1/2 CA வெக்டார் கிராஸ் இதை ஜஸ்ட்டு 3ஆல் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறேன். பண்ணேன்னா OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் ப்ளஸ் OC வெக்டார் மைனஸ் 3 இன்ட்டு OC வெக்டார் பை 3. இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள் 1/2 CA வெக்டார் கிராஸ் OA வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் OC மைனஸ் 3OCங்கிறது மைனஸ் 2OC. அடுத்த ஸ்டெப்பில் OA வெக்டார் மைனஸ் OC வெக்டார் ப்ளஸ் OB வெக்டார் மைனஸ் OC வெக்டார். இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து CA வெக்டார். ஸோ CA வெக்டார் ப்ளஸ் CB வெக்டார் பை 3. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்போ வந்து 3ஆல் இந்த 3ஐ வந்து வெளில எடுக்கிறேன். ஸோ 3ஐ வெளில எடுத்துனா 1/6 இன்ட்டு CA வெக்டார் கிராஸ் CA வெக்டார் ப்ளஸ் CB வெக்டார். நெக்ஸ்ட் வந்து இந்த CA வெக்டார் வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறேன். ஸோ கிராஸ் ப்ராடக்ட் பண்ணனா இங்கே பாருங்கள் 1/2 CA வெக்டார் கிராஸ் CA வெக்டார் ப்ளஸ் CA வெக்டார் கிராஸ் CB வெக்டார். ஸோ 1/2 CA வெக்டார் கிராஸ் CA வெக்டாருங்கிறது 0 ப்ளஸ் CA வெக்டார் கிராஸ் CB வெக்டார். நெக்ஸ்ட் வந்து 1/6 CA வெக்டார் கிராஸ் CB வெக்டார். அதுக்கடுத்து 1/6 எப்படி எழுதலாம் நாட் 1/2 1/6 எல்லாத்துலேயுமே 1/6 ஸோ 1/6 எப்படி எழுதலாம்னா 1/3 இன்ட்டு 1/2. ஸோ அதுக்கடுத்த ஸ்டெப்பில் 1/3 இன்ட்டு 1/2 CA வெக்டார் கிராஸ் CB வெக்டார்னால் இது எப்படி எழுதலாம்னா தட் மீன்ஸ் 1/3 இன்ட்டு இது வந்து ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC. ஸோ இப்போ ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ABC இது ஈக்குவேஷன் நம்பர் 3. ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2 3லேருந்து 3 ஈக்குவேஷன்ஸ் வந்து நான் என்ன எழுதுறேன்னா ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் GAP ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் GPC ஈக்குவல் டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் GCA ஈக்குவல் டு 1/3 ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் ABCன்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணுறேன். So கவனிங்க listen 9th questions. Prove that cos of alpha minus beta equal to cos alpha cos beta plus sin alpha sin beta. இங்கே பாருங்கள் இந்த டயக்ராம் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இங்கே வந்து ட்ரையாங்கிள் OAL எடுத்துக்கிறேன். ஸோ OALோட ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. நெக்ஸ்ட் வந்து ட்ரையாங்கிள் அதுக்கடுத்து ட்ரையாங்கிள் OBM உடைய ட்ரையாங்கிள் அதனுடைய ஆங்கிள் வந்து பீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ட்ரையாங்கிள்ஸ் அதாவது நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. இதனுடைய டிஃப்ரென்ஸ் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. OM உடைய வெக்டர் வந்து இங்கே வந்து எக்ஸ் ஆக்சிஸ் உடைய வெக்டர் வந்து I வெக்டார், ஒய் ஆக்சிஸ் உடைய வெக்டர் வந்து J வெக்டார். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ OB உடைய வெக்டர் வந்து B வெக்டார், OA உடைய வெக்டர் வந்து A வெக்டார். நெக்ஸ்ட் ஸோ அதுக்கடுத்து இது வந்து ட்ரையாங்கிள் OAL உடைய ட்ரையாங்கிளுடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அதேமாதிரி ட்ரையாங்கிள் OBM உடைய ட்ரையாங்கிள் ஆங்கிள் வந்து பீட்டா. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள் லெட் OA ஈக்குவல் டு A வெக்டார், OA வெக்டார் ஈக்குவல் டு A வெக்டார், OB வெக்டார் ஈக்குவல் டு B வெக்டார், B த யூனிட் வெக்டார்ஸ். ரெண்டுமே யூனிட் வெக்டார்ஸ் மேக்கிங் ஆங்கிள்ஸ் ஆல்ஃபா. ரெண்டுமே அதனுடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா வித் பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ். அதாவது OA உடைய ஆங்கிள் வந்து
ஆல்ஃபாவும் ஓபியோட ஆங்கிள் வந்து பீட்டா இன் எக்ஸ் ஆக்சிஸில். நெக்ஸ்ட் வந்து ட்ராயிங் ஏஎல் பர்பண்டிகுலர் டு பிஎம். ஸோ பிஎம்க்கு தட் மீன்ஸ் ட்ரா ஏஎல் அண்ட் பிஎம் பர்பண்டிகுலர் டு த எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ ஏஎல்லும் பிஎம்மும் எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இன் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஓஎல்ஏ. இப்போ ட்ரையாங்கிள் ஓஎல்ஏ எடுத்துக்கிட்டேன். ஸோ இதில் பார்த்தோன்னா ஸோ ஓஎல்ஏ உடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா. அப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஸோ காஸ் ஆல்ஃபாங்கிறது ஃபார்முலா வந்து அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ். அட்ஜசன்ட் சைடுங்கிறது ஓஎல் வெக்டார் பை ஓஏ வெக்டார். சரிங்களா? அட்ஜசன்ட் சைடு பை ஹைபோட்டனஸ்ங்கிறது ஓஏ வெக்டார், அட்ஜசன்ட் சைடு வந்து ஓஎல் வெக்டார். அப்போது மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார். ஸோ இப்போ காஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் பை ஓஏ வெக்டார்ங்கிறது ஏ வெக்டார் பை ஏ வெக்டார், மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார். ஸோ அடுத்த ஸ்டெப் பாருங்கள், மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாருங்கிறது 1. சரிங்களா? ஸோ அப்போ ஓஎல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டாருங்கிறது ஓஎல் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா. நெக்ஸ்ட்டு சைன் ஆல்ஃபாங்கிறது ஆப்போசிட் சைடு பை ஹைபோட்டனஸ். ஸோ இப்போ ஆல்ஃபாவுடைய ஆப்போசிட் சைடு வந்து ஏஎல். ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏஎல் வெக்டார் பை ஹைபோட்டனஸ் வந்து மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார். மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டாருங்கிறது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ஏ கேப். சரிங்களா? ஸோ அப்போ மாடுலஸ் ஆஃப் ஏஎல் வெக்டார் யூனிட் வெக்டாருக்கு மாடுலஸ் எடுத்தால் 1. ஸோ அப்போ ஏஎல் ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா. அதுக்கு அடுத்த ஸ்டெப் பாருங்கள், ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் ப்ளஸ் எல்ஏ வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஓஏ வெக்டார் ஈக்குவல் டு ஓஎல் வெக்டார் எப்படி எழுதலாம்னா ஓஎல் இன்ட்டு ஐ வெக்டார்னு எழுதலாம். அதே மாதிரி எல்ஏ வெக்டார் எப்படி எழுதலாம்னா எல்ஏ வெக்டார் வந்து எல்ஏ இன்ட்டு ஜே வெக்டார்னு எழுதலாம். ஸோ இதிலேருந்து ஏ இன்ட்டு ஓஎல்லோடைய ஆன்சர் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்னா காஸ் ஆல்ஃபா. ஸோ காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் எல்ஏங்கிறது சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இப்போ சிமிலர்லி பி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் பீட்டா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார்னு எழுதலாம். இப்போ நெக்ஸ்ட்டு த ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இஸ். ஸோ ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருடைய ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஏன்னா இப்போ வந்து ஆங்கிள் தட் மீன்ஸ் ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருடைய நடுமத்தில் இருக்கிற ஆங்கிள் வந்து ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. சரிங்களா? ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு ஃபார்முலா வந்து டாட் ப்ராடக்டோடைய ஃபார்முலா வந்து மோட் ஏ வெக்டார் மோட் பி வெக்டார் இன்ட்டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. ஸோ அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார்னா மோட் ஏ வெக்டாருங்கிறது யூனிட் வெக்டார், அதுக்கு மோட்லெஸ் எடுத்தால் 1. அதுமாரி மோட் பி வெக்டாருங்கிறது 1 காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா. நெக்ஸ்ட்டு வந்து ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டாங்கிறது 1. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் தட் மீன்ஸ் இது எப்படி எழுதலாம்னா இப்போ ஏ வெக்டாரோடைய வேல்யூ வந்து காஸ் ஆல்ஃபா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் ஆல்ஃபா ஜே வெக்டார் டாட் பி வெக்டாரோடைய வேல்யூ வந்து காஸ் பீட்டா ஐ வெக்டார் ப்ளஸ் சைன் பீட்டா ஜே வெக்டார். சரிங்களா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா இப்போ இதுக்கு ரெண்டுத்துக்குமே வந்து டாட் ப்ராடக்ட் எடுக்கணும். ஐ வந்து ஐயோட மல்டிப்ளை பண்ணணும், ஜே வந்து ஜேவோட மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. சரிங்களா? ஸோ இப்போ ஃப்ரம் 1 and 2 ஈக்குவேஷன் நம்பர் 1 and 2லேருந்து காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. ஸோ இதான் நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட். ஸோ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ஈக்குவல் டு மோட் ஏ வெக்டார் மோட் பி வெக்டார் இன்ட்டு காஸ் தீட்டா. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஏ வெக்டார் அண்டு பி வெக்டார், இந்த தீட்டாங்கிறது ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டாருடைய ஆங்கிள். ஸோ நம்ம ப்ரூஃப் பண்ண வேண்டிய ரிசல்ட் இதுதான், காஸ் ஆஃப் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா. இந்த கிளாஸில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோமோ அது எல்லாத்தையும் நீட்டாக உங்களுடைய கிளாஸ் ஒர்க் நோட்டில் எழுதுங்க. அதுக்கடுத்து நெக்ஸ்ட் வந்து ரஃப் நோட்டில் எழுதி இந்த ப்ராப்ளம்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். We complete the class.